காந்தாரா படத்தில் வரும் அந்த தெய்வம் வெறும் கற்பனை அல்ல, சத்தியத்தை மீறினால் உயிரையே பறிக்கும் ஒரு பயங்கரமான நிஜ கதை அதன் பின்னால் இருக்கிறது. கைலாசத்தில் பார்வதி தேவி வளர்த்த காட்டுப்பன்றி நந்தவனத்தை அழித்ததால் சிவபெருமானால் வதம் செய்யப்பட்டது. பின் தேவியின் வேண்டுகோளுக்கிணங்க அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்த சிவன் அதை பஞ்சுருளி என்ற நீதி தெய்வமாக பூமிக்கு அனுப்பி வைத்தார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ராஜா தன் நிலத்தை மக்களுக்கு தானமாக கொடுத்து தெய்வத்திடம் சத்தியம் செய்தான். ஆனால் அவனது வாரிசு பேராசையினால் அந்த சத்தியத்தை மீறி நிலத்தை திரும்ப பறிக்க முயன்றான். அப்போது அந்த தெய்வம் வாக்கை மீறினால் இரத்தம் கக்கிச் சாவாய் என எச்சரித்தது. அதை மதிக்காமல் அவன் நிலத்தை மீட்கச் சென்றபோது அலுவலக படிக்கட்டிலேயே மர்மமான முறையில் இரத்தம் கக்கிச் செத்து விழுந்தான். இன்றும் அந்த பகுதிகளில் பஞ்சுருளி தெய்வம் நீதியை தவறவிட்டவர்களை வேட்டையாடுவதாக மக்கள் நம்புகிறார்கள். அநீதி இழைப்பவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை. உங்களுக்கும் இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் மேல ஆர்வம் இருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மிஸ்டிக் நண்பன் குடும்பத்துல ஒருத்தரா சேர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நான் அநீதியை தட்டி கேட்க வருவேன்.